படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பார்க்குறது ரொம்ப திருப்தியாக இருக்குது. தலைவலி இல்லாமல் மியூசிக்ஸ்லாம் இல்லாமல் மன நிம்மதியோடு பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே நான் நல்லா ப்ரொமோட் பண்ணலான் இருக்கேன், என்னோடய ஸ்டேட்டஸ்லலாம் போடலான் இருக்கேன். நல்ல படம் வந்திருக்கு பாருங்கள். மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஆனால் ஹை கிளாஸ் ஃபேமிலியும் இது தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக லோ கிளாஸில் இருக்கிறவங்களும் இந்த ரேஞ்சுக்கு நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் முடியும். அதாவது பிடிச்சது செய்ய விடணுங்க பசங்களை. அதுதான் இந்த படத்தோட மெயின். இது படம் லேக் இல்லாமல் போகுது. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஆரம்பித்ததும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல, இன்டர்வல் வந்ததும் தெரியல. நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். இந்த காலத்தில் இளைஞர்களும் கண்டிப்பாக பார்க்கணும். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. ஃபேமிலி படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஃபேமிலி படம் நல்லா பார்க்கலாம். ஃபேமிலி ஸ்டோரி பார்க்கலாம். படம் நல்ல படம் தான். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராங்க, மனசுக்கு பிடிச்சதை செய்கிறாங்க. அவ்வளோதான். படிப்பு முக்கியம், மனசு பிடிச்ச வேலை மட்டும் செய்கிறாங்க. அதான் படத்தில் நல்லா இது ஒரு ஃபேமிலி கதை. அவ்வளோதான். படித்தவன் படித்து வேலைக்கு போகிறான். இது படிக்க கஷ்டம் இஷ்டப்பட்டு அவன் வேலைக்கு வரான். அதை படித்து முன்னுக்கு வராப்புல. படம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். செம்மையாக இருக்குது. சூரியம்ஸ் கதை மாதிரி ஒரு அளவு போயிட்டு நல்ல கதை நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். ஃபேமிலிலாம் பார்க்க வேண்டிய படம். நல்லா கருத்தான படம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதெல்லாம் பார்த்து அவங்க பார்க்க வேண்டிய படம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபீல் குட் மூவி. அப்புறம் டேரக்டர் நல்ல டேரக்டர், அதனால தான் படம் பார்க்க வந்தால் நல்லா சூப்பராக இருந்தாங்க. உறுதியாட்டமும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்த 8 தோட்டா சாரி சாப்பிடல. ஆமாங்க, நல்லா எடுத்தார். ஃபீல் குட் மூவி. எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸு, நார்மல் ஆடியன்ஸு, லவ் எல்லாமே பார்க்கலாம். குடும்ப படம். ஒரு வீடு வாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அனுபவம். நல்லா இருக்குது சார். அதாவது 2வது சூரிய வம்சம் பார்த்த மாதிரியே இருக்குது. ஆமாம் சார். அதாவது இந்த படம் வந்து இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். குடும்பஸ்தங்க பார்க்கலாம். பசங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். குடும்ப ஃபேமிலியாக உள்ளவங்க நல்ல படமாக இருக்கும். சூரியவம்சம் 2 பார்த்த மாதிரி. ஆமாம், சூரியவம்சம் 2 பார்த்த மாதிரியே இருக்குது. ஓகேவா இருக்குது. நல்லா இருக்குது. யாருக்கான படம்? எல்லாருமே பார்க்கலாமா? எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றாரு. பையனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படிப்பை அவர் சூஸ் பண்ணல. அப்புறம் அதில் ஒரு சின்ன ராப்பேக் வருது. நல்லா இருக்குது படம். பார்க்கலாம். பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம். எந்த மாதிரியான கதை இது? ஃபுல்லாக ஃபேமிலி ஸ்டோரி தான். நல்லா இருக்கானா? நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா பிடிக்கும். ஃபேமிலியாக பார்க்கலாண்ணே. எல்லாரோட ட்ரீமையும் கொஞ்சம் காமிச்ச மாதிரி இருக்குது. வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டப்படுறவங்க மாதிரி கதை. நல்லா இருக்கும். நல்லா இருக்குண்ணே. யங்ஸ்டருக்கு நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருந்துச்சுண்ணா. நிறையா விஷயம் ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்தது. காலேஜ் முடிச்சப்பறம் யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா கனெக்டாக இருக்கும். ஃபேமிலி ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த ட்ரீம் வந்து நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கனெக்ட் ஆகி ஒரு படம். ஆமாம், நல்லா ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. சித்தார்த் சார், சரத் சார் எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. சூப்பர். கண்டிப்பாக 9 10 கூட கொடுக்கலாம்.